ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 10th கிளாஸுக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ நேற்றுக்கு வந்துட்டு ஜேசன் பற்றி கொஞ்சம் பார்த்தோம். சரியா, நான் ஒரு வழியில் போகலான்னு நினச்சேன். பட் அந்த வழியில் போனால் இப்போ கொஞ்சம் டோம் மேனிப்புலேஷன் நம்ம பண்ணிகிட்ருக்க வேண்டியது இருக்கும். அது தேவையான்னு கேட்டால் தேவை தான், சரி ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர். பட் நம்ம ஆக்சுவல் கோர்ஸ் வந்துட்டு நோட்.js கோர்ஸ் ஆகும். ஸோ நம்ம மோஸ்ட்டாக டோமு ஃப்ரண்ட் எண்டில் போகாமல் நம்ம வந்துட்டு நோட்.js படிக்கிறதுக்கான ஜாவாஸ்கிரிப்ட் பேஸு. பட் திஸ் இஸ் ஜென்ரல் ஜாவாஸ்கிரிப்ட் பேஸும் கூட தான். ஸோ டோம் மேனிப்புலேஷனுக்குள்ளாடி ரொம்ப அதிகமாக போகாமல் நம்ம வந்துட்டு எதையே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நம்ம ஜென்ரல் ஜாவாஸ்கிரிப்ட் கோர் விச் இஸ் நோட்.jsக்கு ரொம்ப முக்கியமானது மட்டும் டோம் மேனிப்புலேஷன் ரொம்ப போகாமல் பண்ணிகிட்ருப்போம். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு பட் ஜேசன் வந்துட்டு புரியலன்னு சிலவங்க சொன்னீங்க. ஒன்றுமே இல்லை. அது வந்துட்டு ஆப்ஜெக்டோ அரேயோ, ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோ அரேயோ ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா, அதே ஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா அதை ஜேசன் சொல்லுவோம். அதை வந்துட்டு டேட்டா இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மேட்டு, எல்லா லாங்குவேஜுக்கும் புரியக்கூடிய ஒரு சின்டாக்ஸு. ஸோ அதை வந்துட்டு ஜேசன் பார்ஸ் பண்ணால் ஆப்ஜெக்டாவோ அரேயாவோ கன்வெர்ட் ஆகிக்கும். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணால் அது ஜேசன் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ புரியலைன்னா மறுபடியும் அந்த வீடியோஸ் பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம என்ன படித்தோம்ல, ஸோ வேரியபிள்ஸு, அப்புறம் வந்து என்னது ஸ்விட்ச் கண்டிஷன், இஃப் அப்புறம் என்ன படித்தோம், ஃபார் லூப்பு. ஸோ இது எல்லாமே ஜென்ரலாக ப்ரோக்ராமிங்கில் உள்ளது. மேபி இந்த வேரியபிள்களோட சின்டாக்ஸ் வந்துட்டு மாறலாம், டேட்டா டைப்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். பட் இவ்வளோ நேரமாக நம்ம படித்தது எல்லாமே ஜெனரலாக எல்லா லாங்குவேஜுக்கும் காமனான ஒரு விஷயம். சரியா? ஸோ பட் நம்ம இப்போ படிக்க போகிறது கொஞ்சம் ஒரு செகண்டு, எனக்கு அந்த டேட்டா வேணும், ஒரே செகண்டு. இது இருக்குல்ல, ஒன்று பண்ணுவோம், 1 செகண்ட். ஸோ இதை நான் கிளியர் பண்ணிட்டு இதில் இந்த ஸ்ட்ரிங்கை தூக்கி விட்டால் இது கண்டிப்பாக ஜாவாஸ்கிரிப்டோட அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆகிடுது. ஓகே, இதை கொஞ்சம் கிளியராக வைப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னே வைப்போம். ஓகே, ஸோ இதை கீழே வைப்போம். சரி, நேற்றுக்கு நான் ஒரு ப்ளக்கின் இன்ஸ்டால் பண்ணேன். சரியா? ஸோ அது வந்துட்டு ஒரு ஏஐ ப்ளக்கின். அது இதில் இல்லையோ, அந்த இதில் தான் இருக்கும். சரி, அதை நாளைக்கு ட்ரை பண்ணலாம். ஃபைன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஃபைன், ஓகேங்க. ஸோ நான் பேச வந்தது, இவ்வளோ நேரமாக நம்ம படித்தது வந்துட்டு ஜென்ரலாக ப்ரோக்ராமிங் ரிலேட்டட். சரியா? பட் ஜாவாஸ்கிரிப்டில் படித்தோம். பட் இப்போ படிக்க போகிறது கோராக எது ரிலேட்டட், ஜாவாஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக. சரியா? என்ன படிக்க போகிறோம், என்ன எதுங்கிறத பார்ப்போம். ஓகே, முதல்ல ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு சில விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டாட் புஷ், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டாட் பாப், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஷிஃப்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அன்ஷிஃப்ட்டு. சரியா? இதெல்லாமே நம்ம வந்துட்டு ஜென்ரலாக படிச்சிருப்போம். படிச்சிங்களா? சரி, அதே ஒரு சின்ன டெமோவாக யாராவது பார்க்காம ஏதாவது இருந்தீங்கன்னா ஒரு திருப்திக்கு வேண்டி நம்ம ஒர்க்கை பார்த்துப்போம். ஸோ இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இப்போ நமக்கு இருக்குது. சரியா? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே. ஓகே, ஸோ பார்ப்போம். ஸோ நம்ம நினச்ச மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அரே கம்ப்ளீட்டாக நமக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ புஷ் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் டாட் புஷ். ஓகே, இனி ஒரு ஆப்ஜெக்டை, இன்னொரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறதுக்கு ஐயப்பன் ஆல்ரெடி இருக்கிறதுனால இன்னொரு ஆள் ஆட் பண்ணுவோம். யாரை ஆட் பண்ணலாம்? மும்தாஜ். ஓகே, ஃபீமேல். ஸோ இந்த புஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அரேயில் கடைசியாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே, கடைசி ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா இதை வந்து இங்கே போட்டிருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட சேம் இது. சரியா? ஸோ இதை வந்துட்டு எப்படி புஷ் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எப்படி பேஸ் பண்ணுறோம். ஸோ புஷ்ஷுங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு அரேக்கு உள்ளாடி ஒரு புதிய ஒரு எலமெண்ட்டை அதோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்த்தாச்சுன்னா நமக்கு கீழே மும்தாஜும் கூட ஆட் ஆகியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன இருந்துச்சு, பாப் இருந்துச்சு.
பாப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்கள், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். டைப் பண்ணுறதுக்கு கடைசி ஐட்டம். எஸ். அப்போ இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும்னா புஷ் ஆனது வந்துட்டு மறுபடியும் பாப் ஆகிடும். அதாவது அந்த லாஸ்ட்டில் இருந்தக்கூடிய மும்தாஜ் அப்படிங்கிற என்ட்ரி ரிமூவும் ஆகிருக்கும். சரியா, பார்ப்போமா? ஸோ ஆட் ஆகுது, அதுக்கப்புறமா ரிமூவ் ஆகிடுது. இல்லை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணலை அப்படின்னா, இப்போ இதில் வந்துட்டு மும்தாஜை புஷ்ஷே பண்ணலை. ஓகே, ஸோ இப்போது இதோட ரிசல்ட் என்ன இருக்கும்? கடைசியாக இருக்கக்கூடியது இப்போ என்னது அந்த அறையில் ஜெகதீஷ். ஸோ இந்த என்ட்ரி வந்துட்டு ரிமூவ் ஆகும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் நான் ஜென்ரலாக படிக்க சொன்னேன், இதெல்லாம் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. கரெக்டாக? ஸோ இதை வந்துட்டு ஜென்ரலாக படிக்க சொன்னேன், படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஷிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் என்னது, இது வந்துட்டு புஷ்ஷும் பாப்பும் வந்துட்டு கடைசியில் ஆட் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஷிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட்டை வந்துட்டு முதல்ல ஆட் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரே மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? ஸோ இது மாதிரி ஸ்லைஸு ஸ்ப்ளைஸ் இதெல்லாம் செமினார் எடுக்க சொன்னேன், எடுத்தீங்களான்னு தெரியலை. பட் ஜென்ரலாக முக்கியமாக படிக்க வேண்டியது பாப்பு. சரியா? புஷ்ஷு, ஷிஃப்ட்டு, அன்ஷிஃப்ட்டு, ஸ்லைஸு, ஸ்ப்ளைஸு, ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம படிக்க வேண்டியது. ஓகே, அண்ட் இதில் மறுபடியும் இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், இதை நம்ம அடிக்கடி பேசுவோம். இனி இது வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இது எங்கே இருக்குது, இது ஆக்சுவலி இதோட டேட்டா டைப், ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா டைப் என்னது, அரே. கரெக்டாக? ஒரு அரே. பட் அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு இண்டெக்ஸில் நமக்கு என்ன இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் தான் அதோட எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அப்புறம் இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, ரைட்டு தானே? ஸோ இதெல்லாம் தெரியும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எப்படி புஷ்ஷு, பாப்பு, ஷிஃப்ட்டு, அன்ஷிஃப்ட்டு, ஸ்லைசஸ், ஸ்ப்ளைசஸ்லாம் இருக்குதோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதில் அரேயில். ஸோ இதை வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸை ஸ்பெஷலாக ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ நீங்கள் புஷ்ஷு பாப்புலலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புஷ்ஷில் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது நமக்கு. பட் இதில் இன்னொரு விஷயம் கூட, இன்னொரு டேட்டா டைப்பு கூட ஆட் பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒர்க் ஆக தான் செய்யும். பாருங்கள், சாரி, புஷ்ஷுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரி, ஓகே, பார்த்தீங்களா? ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக இருந்துச்சு, இப்போ இது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் கிடையாது. அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டு கூட ஒரு ஸ்ட்ரிங்கும் இருக்குது. ஓகே, ஸோ இது பாசிபிள். பட் இதில் எல்லாம் பாருங்கள், இன்புட்டாக நம்ம என்ன கொடுத்துட்ருக்குறோம், ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம். இனி வந்துட்டு ஸ்ப்ளைஸ்லாம் பண்ணும்போது சில இடத்துல நம்பர்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸை தான் நம்ம பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம படிக்க போகிறதுல ஒரு ஃபங்க்ஷனையே அதோட ஃபங்க்ஷனோட பேராமீட்டராக நம்ம பாஸ் பண்ண போகிறோம். சரியா? முதல்ல அதில் என்ன படிக்க போகிறோன்னா ஃபார் ஈச். ஸோ ஃபார் ஈச் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நேரமாக ஃபார் பண்ணோம்ல, ஃபார் பண்ண அதே பர்பஸ். ஸோ ஜென்ரலாக ஃபாரில் எப்படி பண்ணியிருந்தோம், ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக நமக்கு அவுட்புட் கிடச்சிது. பார்ப்போம். ரைட், இது இவ்வளோ நேரமாக நம்ம படித்தது தான். சரியா? ஏஏ வந்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணிச்சு, நான் டக்குன்னு போட்டேன். பட் ஜென்ரலாக இது இவ்வளோவும் நம்ம படித்தது தான். இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலாக எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நம்ம பண்ணக்கூடிய ஃபார் லூப், இல்லை என்ன லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஃபார் லூப். பட் ஓகே, ஒரு அரேயை லூப் பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப்புக்கு போக வேண்டிய தேவை கிடையாது. எதில்? நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ அதுக்குன்னே ஒரு மெத்தட், எப்படியே பாப்பு புஷ்லாம் இருக்குதோ அதே மாதிரி அந்த அரேயில் ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. சரியா? இதோட சின்டாக்ஸ் ஈஸியாக புரிகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரியா? முதல்ல இவ்வளோ எப்படி நம்ம வந்துட்டு புஷ்ஷு பாப்புக்கெலாம், இப்போ பாப்பு நீங்கள் இப்படி தானே எழுதுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபார் ஈச்சும் எழுதுறீங்க. சரியா? பட் பாப்பில் என்ன பேராமீட்டர், பாப்பில் ஆக்சுவலி பேராமீட்டர்ஸ் இருக்கான்னு தெரியல. பட் நம்ம மேபி டாக்குமெண்டேஷன் பார்க்கணும். பட் ஜென்ரலாக அதோட யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பாப்னா ஜென்ரலாக லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். கரெக்டாக? ஸோ வந்துட்டு அதுக்கு பேராமீட்டர்ஸ் தேவையில்லை. பட் இதுவே புஷ்ஷாக இருந்துச்சுன்னா நமக்கு இதில் ஒரு பேராமீட்டர் போடுவோம். ஸோ என்ன புஷ் பண்ணணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுனா இந்த மாதிரி புஷ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ப்ளைஸுக்கு எல்லாமே அதோட பேராமீட்டர்ஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ அதே மாதிரி ஃபார் ஈச்சுக்கு அப்போ என்ன பேராமீட்டர்ஸ், ஆக்சுவலி ஃபார் ஈச்சுக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் தான். அண்ட் அந்த பேராமீட்டர் ஒரு ஃபங்க்ஷன். அதனால தான் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரியா? அரே மெத்தட்ஸில் இருக்கக்கூடிய ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஸோ ஃபார் ஈச், இனி நம்ம படிக்க போகிற மேப்பு, ஃபில்ட்ரு, ரெடியூஸு, இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனுக்கு ஜென்ரலாக உள்ள டெஃபினிஷன் என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் தன்னுடைய பேராமீட்டரில்
ஒரு ஃபங்க்ஷனே வாங்கிக்கிட்டாலோ இல்லை அது அவுட்புட்டாக, ஏன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷனாக, அதுக்கு நம்ம இப்போ போகலை. பட் ஜென்ரலாக சொல்கிறேன், ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஜென்ரலாக இன்டர்வியூஸில் கேட்ட ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனாக மேப்பு ஃபில்டர் அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் நோ, ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனோட ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னா, எஸ், ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் விச் அக்செப்ட்ஸ் என்னது ஒரு ஃபங்க்ஷன் அஸ் ஏ பேராமீட்டர், இல்லைனா அது வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறது. அதோட இன்புட்டோ அவுட்புட்டோ, ஜென்ரலாக சொல்லணும்னா இன்புட்டோ அவுட்புட்டோ ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அண்ட் ஃபார் ஈச் வந்துட்டு ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன், ஏன்னா அது வாங்குறது, அது வந்துட்டு உள்ளுக்குள்ளாடி வாங்குறது வந்துட்டு என்னது ஒரு, இல்லைனா இன்புட்டாக ஒரு ஃபங்க்ஷனை தான் வாங்குது. ஸோ எப்படி ஃபங்க்ஷன் போடலாம்? FUNCTION ஹெட்டு பாடி. ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரியும், கரெக்டாக? ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட சிண்டாக்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு எம்டியாக ஒரு ஃபங்க்ஷன் நான் இதுக்குள்ளாடி போட்டிருக்கேன், ரைட்டு தானா? சரியா? ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அரேயில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குதோ அத்தனை வாட்டி இந்த ஃபங்க்ஷனுங்கிற இந்த 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 ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேரும் சொல்லுவோம். ஆக்சுவலி இதுக்கு பேர் கிடையாது. அப்படி பேர் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷனோட பேர் என்னது? அனானிமஸ் ஃபங்க்ஷன். இதுக்கு பேர் இல்லாதனால அதை வந்துட்டு குறிக்கிறதுக்கு ஒரு வேர்ட் இல்லைன்னா ஒரு டெக்னிக்கலாக நம்ம சொல்கிறது அனானிமஸ் தான் ஆக்சுவலி இங்கிலீஷோட அந்த மீனிங் தான். சரியா? இது வந்துட்டு ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன், ஏன்னா அதுக்கு ஒரு பேர் கிடையாது. சரியா? இல்லாமல் ஜென்ரலாக நம்ம பேர் போடும்போது இதில் வந்துட்டு நம்ம ஆடு, சப்ட்ராக்ட் இந்த மாதிரிலாம் எழுதியிருப்போம். ஸோ இது இங்கே தேவை கிடையாது. போட்டாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. பட் ஜென்ரலாக இன்னொரு வழியும் இருக்குது இதை பண்ணுறதுக்கு, அதுவும் நம்ம பார்க்கலாம். பட் ஜென்ரலாக இப்போ நம்ம போட்டுறது வந்துட்டு ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஸோ தெளிவாக கவனிச்சுக்கோங்க, ஃபார் ஈச்சுக்கு எத்தனை பேராமீட்டர் தான்? ஒரே ஒரு பேராமீட்டர் தான். அந்த பேராமீட்டரில் என்ன இருக்குது? ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் குழம்புவாங்க. அண்ட் இந்த சிண்டாக்ஸை போட்டு ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். ஃபார் ஈச் போட்டோம், அதுக்குள்ளாடி ஃபஸ்ட்டு பேராமீட்டர் நமக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன் சிண்டாக்ஸை அப்படி போடுறோம். கிளியராக இருக்கா? இது வரைக்கும் தெளிவு தானே? ரைட். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இதை வந்துட்டு ஒரு பிரேக் போட்டுக்கிறேன், அப்போ தான் நமக்கு வந்துட்டு பாடி கரெக்டாக நமக்கு நீட்டாக இருக்கிறதுக்காக. ஸோ இந்த சிண்டாக்ஸ் ஜென்ரலாக எடுத்தோன்னா நம்ம இப்படி டக்குனு போட்டோன்னா இது உங்களுக்கு புரியாது. பட் இப்போ இதை புரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஃபார் ஈச்சுங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளாடி நம்ம பேராமீட்டர் ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சாச்சு. அண்ட் இதை முதல்ல டெஸ்ட் பண்ணிவிடுவோமே. console.log நான் என்ன சொன்னேன்? ஆக்சுவலி எத்தனை வாட்டி இதில் எலமெண்ட்ஸ் இருக்குதோ அத்தனை வாட்டி இது வந்துட்டு என்ன ஆகும்? லூப் ஆகும். ஸோ இப்போ எத்தனை வாட்டி ஹாய் வரணும் சொல்லுங்கள்? ஏழு வாட்டி தானே? எஸ். ஸோ 7 வாட்டி ஹாய் வந்துடுச்சு. ஸோ ஜென்ரலான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்துட்டு நீட்டாக படிச்சிட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரே. ஸோ அதனால அதை டாட் ஃபார் ஈச் போடலாம். ஏன்னா எப்படி புஷ் பாப்லாம் நம்ம வந்துட்டு அரேயில் பண்ணோமோ அதே மாதிரி அதுக்கு கூட இருக்கக்கூடிய இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் தான் ஃபார் ஈச். சரியா? ஸோ அந்த ஃபார் ஈச்சுங்கிறத வந்து ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஏன்னா அது வந்துட்டு அதோட இன்புட்டாக இல்லைன்னா அதோட பேராமீட்டரா இல்லைன்னா அதோட ஆர்கியூமெண்ட்டாக அது ஒரு ஃபங்க்ஷனை வாங்கிக்கும். அதனால் அதை வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்? ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்போ ஜஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும். எத்தனை வாட்டி? ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதோ அத்தனை வாட்டி திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் ஜென்ரலாக நம்ம வந்துட்டு ஃபார் லூப்பில் பண்ணுறது. ஓகே. பட் இப்போது நம்ம இங்கே பண்ண மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஜெக்டையே எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். கீழே வந்துட்டு ஹாய் போட்டதுக்கு பதிலாக எனக்கு இதில் வந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்ட், ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனில் ஆக்சுவலி 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. சரியா? அதில் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்துட்டு அந்த எலமெண்ட். சரியா? அதாவது எப்படி சொல்கிறதுன்னு இல்லைங்க, இதை எப்படி தெளிவாக சொல்லலான்னா, சரி நம்ம அந்த மாவு திரிக்கிற மெஷினுக்கே போவோம். இப்போ நம்ம வந்து அது எதை திரிச்சா உமி வரும்? உமி எதுலடே வரும்? உமி தெரியுமா உங்களுக்குலாம்? நெல். ஓகே. ஸோ அப்போ நெல்லை கொண்டு அந்த திரிக்கிற மெஷினில் போட்டாச்சுன்னா ஒரு அவுட்புட் வந்துட்டு என்ன வரும்? ஆக்சுவல் கோதுமை மாவு வரும். இன்னொரு அவுட்புட்டில் என்ன வரும்? அந்த உமின்னு சொல்லுவாங்க. அதாவது அதற்கு மேலே இருக்கக்கூடிய லேயர் பவுடர் ஆகி உமியாக வரும். தெரியும் தானே? ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு வந்துட்டு
ரெண்டு இடத்துல அவுட்புட் வரும் கரெக்டாக. அண்ட் அந்த அவுட்புட்டை வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பக்கெட்டு கொண்டு போயிருக்கோம், ஒரு பாத்திரம் கொண்டு போயிருக்கோம், சரியா. ஸோ பக்கெட்டை வந்துட்டு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்தந்த இடத்துல என்னென்ன வைக்கிறீங்களோ அதில் அது வந்துக்கும், சரியா. ஸோ அதில் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு இதில் வந்துட்டு நான் இப்போ சொன்னது வந்துட்டு அவுட்புட்டு, பட் வந்துட்டு நான் இங்கே பேச போகிறது ஆக்சுவலி இன்புட் பற்றி ஆகும், சரியா. இந்த ஃபங்க்ஷனோட இன்புட் வந்துட்டு 3 இடத்துல வரும், அதாவது ஒரு கமா. ஸோ இது வந்துட்டு ஒரு இன்புட் ஏரியா, சரியா. இது வந்துட்டு இன்னொரு இன்புட் ஏரியா, இது வந்துட்டு இன்னொரு இன்புட் ஏரியா, சரியா. ஸோ இதை வந்துட்டு முதல்ல இந்த இன்புட்டை நம்ம ஒரு வேரியபிளில் வாங்கணும். ஜென்ரலாக அந்த பேராமீட்டர் கான்செப்ட் தான், ஓகே. பட் வந்துட்டு இதை நம்ம எழுதலை, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, சரி ஓகே. நம்ம ஒரு ஃப்ளோவில் போவோம், புரியாதது கேளுங்க, சரியா. ஸோ ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, ஓகே. ஸோ இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆக்சுவலி 3 பேராமீட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணும். க்ளீனாக போவோம், ரொம்ப எக்ஸாம்பிள் போக வேண்டாம், சரியா. ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம், அந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேராமீட்டர்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாவில், இந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் நமக்கு என்ன கிடைக்கும் ஒவ்வொரு லூப்லேயும் அப்படின்னா, உங்களோட எலமெண்ட், அதாவது இந்த எலமெண்ட் ஃபஸ்ட் லூப்பில் இது கிடைக்கும், செகண்ட் லூப்பில் இது கிடைக்கும், தேர்ட் லூப்பில் இது கிடைக்கும், இந்த மாதிரி கிடச்சிட்ருக்கும், ஓகே. இதை வந்துட்டு எலமெண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி செகண்ட் இந்த ஏரியாவில் என்ன கிடைக்கும், அந்த செகண்ட் பேராமீட்டர் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷனில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்ன கிடைக்கும் இண்டெக்ஸ், அதாவது இதில் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு இது 0, இது 1, 2ங்கிற இண்டெக்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் பேராமீட்டரில் இந்த அரே மொத்தமாக கிடைக்கும். ஸோ 3 ஏரியா இருக்குது, இந்த ஏரியாவில் ஒன்று கிடைக்குது, அதாவது ஃபஸ்ட் பேராமீட்டரில், இந்த ஏரியாவில் ஒன்று கிடைக்குது, செகண்ட் பேராமீட்டரில், இந்த ஏரியாவில் ஒன்று கிடைக்குது, தேர்ட் பேராமீட்டரில், சரியா. ஸோ இதில் எப்படி நம்ம இதை வந்துட்டு வாங்கிக்கலாம்னா, இதில் ஒரு வேரியபிள் நேம் போடணும். எதுக்கு நான் இவ்வளோ தூரம் சுற்றி வளைக்கிறேன்னா, ஜென்ரலாக எடுத்த உடனே எலமெண்ட்டுன்னு போட்டுருவாங்க, இண்டெக்ஸ்னு போட்டுருவாங்க, அரேன்னு போட்டுருவாங்க. நம்ம உடனே நினச்சிடுவோம், ஓகே இந்த பேரில் போட்டால் தான் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் சில தாட்ஸ் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒரு மிஸ்டைரக்ஷன் நமக்கு இருக்கக்கூடாது, மிஸ்லீடிங் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவாக போயிட்டுருக்கேன். ஸோ இந்த 3 பேராமீட்டர்லேயும் நமக்கு ஒவ்வொரு விஷயம் கிடைக்கும், அதை உங்களுக்கு பிடிச்ச பேரில் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், செட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் நாட் எ ஸ்டாண்டர்ட். நான் எதுக்கு இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன புரிகிறதுக்காக, சரியா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த எக்ஸு ஒய் செட் 3மே நீங்கள் வந்துட்டு கன்சல்ட் போட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்னது உண்மையாக போயான்னு தெரியும். நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் என்ன கிடைக்கும்னு சொன்னேன், என்ன கிடைக்கும்னு சொன்னேன், எலமெண்ட். செகண்ட் பேராமீட்டரில் என்ன கிடைக்கும், இண்டெக்ஸ். மூணாவது பேராமீட்டரில் என்ன கிடைக்கும், அரே. ஸோ இப்போ இது உண்மையாக போயான்னு பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் ஆப்ஜெக்ட்டு அந்த எலமெண்ட் அப்படியே கிடச்சிட்டு, அடுத்து வந்துட்டு செகண்டில் வந்துட்டு அந்த 0 அப்படிங்கிற இண்டெக்ஸு, அடுத்தது வந்துட்டு என்ன கிடச்சிருக்கு, அந்த அரே கம்ப்ளீட்டாக. ஸோ அதை ரிப்பீட் ஆகிருக்கு. செகண்டில் வந்துட்டு ஷிஜோ 1 மொத்த அரே. புரியுதா, கிளியர் தானே. அதில் 7 வருது, அது ஜென்ரலாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு அறையை மொத்தத்தில் டிஸ்பிளே பண்ணும்போது அதோட லென்த்தை காமிக்கும்ல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸை கன்சல்ட் பண்ணுவோம்ல, ஓகே. அப்போ வந்துட்டு அது ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு அதுக்குள்ளாடி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறது காமிக்கும் அது, சரியா. இப்போ நீங்கள் புரிய வேண்டியது, இந்த செட்டு அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, அந்த மொத்த அறையும் தரும். ஸோ இந்த 3 விஷயங்களும் இருக்குது, நமக்கு எது தேவையோ அதை அந்த லூப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ இது ஜாவாஸ்கிரிப்ட் பார்வையில் நம்ம எப்படின்னு பார்க்கலாமா, அப்போ என்ன கொஞ்சம் புரியும், ஓகே. ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணோன்னா, இப்போ நான் தான் ஜாவாஸ்கிரிப்ட்னு வச்சுக்கோங்க, சரியா. நான் தான் ஜாவாஸ்கிரிப்ட், ஐ ஆம் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதை என்ன பண்ணுது, ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுதுன்னு உள்ளுக்குள்ளாடி போய் யோசிப்போம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டான நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸில் வந்துட்டு ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன், சரியா. உள்ளுக்குள்ளே இப்படி தான் எக்ஸாக்டாக ஜாவாஸ்கிரிப்ட் நினைக்குதான்னு கூட எனக்கு தெரியாது, ஓகே. பட் நம்ம புரிதலுக்காக பார்ப்போம், ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உடனே நான் புரிஞ்சுப்பேன், ஓகே தலைவர் என்ன பண்ணுறாருன்னா அரேயை லூப் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு, புரிஞ்சிடுச்சு. அப்போ உடனே நான் என்ன பண்ணிடலாம், ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணலாம் லூப் பண்ணுறதுக்கு, சொல்லுங்கள். ஜென்ரலாக லூப் பண்ணுறதுக்கு நம்ம ஜென்ரல் ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஃபார். எஸ். அப்போ தலைவர் உடனே ஒரு ஃபார் லூப்பை போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் ஜாவாஸ்கிரிப்ட் இதை நினைக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுவோம், ஓகே. அண்ட் எது வரைக்கும் லூப் பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸ் டாட்லேருந்து -1 நம்ம ஜென்ரலாக மேலே இருந்தது,
கரெக்டாக? ஸோ ஜென்ரலாக நம்ம மேலே பார்த்தது. அப்போது ஜாவாஸ்கிரிப்ட் முதல்ல கோடை பார்த்த உடனே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஃபார் ஈச் இவ்வளோத்தையும் பார்த்தோன்னே அதுக்கு புரிஞ்சிடும். ஓகே பைப்லைக்கு வந்துட்டு லூப் பண்ண வேண்டியது இருக்குது இந்த அறையை. அப்போ நம்ம பேசாமல் இதை பண்ணி விட்ருவோம். என்ன பண்ணி விட்ருவோம், முதல்ல ஒரு ஃபார் லூப்பை போட்டு விட்ருவோங்கிற மாதிரி அதுக்கு உள்ளாடி இந்த ஒரு ப்ராசஸ் நடந்துடுச்சு. சரி ஃபார் லூப்பு போட்டுட்டேன், இனி இதுக்குள்ளே என்னடா பண்ணுறது, இவன் என்ன பண்ண நினைக்கிறான் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக அது என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன். ஏன்னா நான் ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஒரு ஃபங்க்ஷனை ஒரு விஷயத்தை திருப்பி நம்ம பண்ணணும்னா அதை ஒரு ஃபங்க்ஷனில் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணலாம் அப்படின்னு. கரெக்டாக? ஸோ அந்த எந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணணுமோ அதை தான் நீங்கள் இங்கே எழுதி வச்சுருக்கீங்க. சரியா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை தான் இந்த ஃபங்க்ஷனை தான் அது என்ன பண்ணுது, திருப்பி கால் பண்ணுது. இதுக்கு வந்துட்டு இப்போ புரிதலுக்காக இதுக்கு வந்துட்டு XXX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுப்போம், ஜஸ்ட் புரிதலுக்காக. ஓகே, பட் ஜென்ரல் சின்டாக்ஸில் இது எழுத மாட்டோம். அப்போ அது என்ன புரியுது, இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் என்ன புரியுதுன்னு, ஓகே XXX இல்லைன்னா, அப்படி பேர் இல்லைன்னா நீங்கள் என்ன கூட நினச்சிக்கலாம், இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனை அது வந்துட்டு திருப்பி இந்த ஃபார் லூப்பில் கால் பண்ணணும். ஓகே, பட் நம்ம புரிதலுக்காக நான் இப்போ இதில் ஒரு XXX போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ என்ன நடக்கணும், இந்த XXX வந்துட்டு திருப்பி கால் பண்ண ட்ரை பண்ணும் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இப்படி கால் பண்ணும்போது ஸோ இவ்வளோ புரிஞ்சுதா? ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஃபார் ஈச் பார்த்தோன்னா ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு புரியுது. ஓகே, இவன் வந்துட்டு ஒரு அறையை லூப் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ ஒரு ஃபார் லூப்பை போடுவோம். அந்த அறையில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதோ அத்தனை வாட்டி லூப் ஆகணும். ஸோ i=0 போட்டுட்டுலேருந்து -1 போட்டால் நமக்கு இந்த லாஜிக் ஒர்க் ஆகிடும்னு சொல்லிட்டு இதை போடுது. அதுக்கப்புறமா இந்த XXX எடுத்து இங்கே உள்ளாடி அந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணுது. ஓகே, ஸோ கால் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்சோல் வந்துட்டு இல்லை என்ன போட்டிருக்கீங்களோ அது திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும். பட் இதில் வந்து ட்ரிக்கியர் பார்த்து பாருங்கள், இதில் 3 பேராமீட்டர். ஓகே, ஸோ நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் வேணாலும் எழுதுங்க, அதை கூப்பிடும்போது இந்த ஃபார் லூப்புக்குள்ளாடி ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் i இருக்குல்ல, இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் உங்களுக்கு அனுப்பி விட்ரும். செகண்ட் பேராமீட்டரில் அந்த ஐயை அனுப்பி விட்ரும். தேர்ட் பேராமீட்டரில் அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிற மொத்த அறையை அனுப்பி விட்ரும். ஸோ ஜென்ரலாக இது ரியல் கோடு இல்லை, இது ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி நினைக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், ஃபார் ஈச் போட்டோன்னா லூப்பை போட்டுச்சு, அதுக்குள்ளாடி என்ன இருக்குதோ அதை வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுது. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த XXXை போட்டேன். சரியா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு உங்களுக்கு திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுது. அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது எப்போவுமே ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் எதை பாஸ் பண்ணோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டை வந்துட்டு உங்களுக்கு பாஸ் பண்ணி தரோம். சரியா? அடுத்ததில் வந்துட்டு அது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குங்கிறத பாஸ் பண்ணோம். தேர்டில் மொத்த அறையும் பாஸ் பண்ணோம். ஸோ இப்போ புரியுதா ஏன் இதை வந்துட்டு இந்த பேராமீட்டரை நம்ம வாங்குகிறோன்னா? ஸோ ஒரு தெளிவு கிடைக்குதா? ஸோ திஸ் இஸ் த ரீசன். அப்போது நம்ம ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் மறுபடியும் கூப்பிடுது. இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தான் யார் எழுதுகிறோம், நம்ம எழுதுகிறோம். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் யார் எழுதுகிறோம், வி. பட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது யார், நம்ம கிடையாது. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது டைரெக்டாக ஜாவாஸ்கிரிப்ட். அப்படி ஜாவாஸ்கிரிப்ட் கால் பண்ணும்போது அது எப்போவுமே ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் எலமெண்ட்டு, செகண்ட் பேராமீட்டரில் இண்டெக்ஸு, தேர்ட் பேராமீட்டரில் அந்த முழு அறையுமே பாஸ் பண்ணும். ஸோ அப்போ உங்களுக்கு தேவையான பேரில் அதை வாங்கிக்கலாம். ஜென்ரலான ஃபங்க்ஷன் நீங்களே இத்தனை நாளாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்களே எழுதி நீங்களே கால் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனை நீங்கள் எழுதுறீங்க, பட் கால் பண்ணுறது யார் சொல்லுங்கள்? ஜாவாஸ்கிரிப்ட். எஸ், அந்த ஜாவாஸ்கிரிப்ட் தான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அப்படி கால் பண்ணும்போது அது எப்போவுமே இது வந்துட்டு மாறவே செய்யாது. ஜாவாஸ்கிரிப்ட் எப்போவுமே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேராமீட்டரா எலமெண்ட்டு, செகண்ட் பேராமீட்டரா இண்டெக்ஸு, தேர்ட் பேராமீட்டரா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஹோல் அரேயை தான் பாஸ் பண்ணும். ஸோ அதை என்ன வேரியபிள் நேமில் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது தெளிவாக புரியுதா? ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப் இதுதான் நம்ம ஜென்ரலாக ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணுறது. பட் ஜாவாஸ்கிரிப்ட் அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஃபங்க்ஷன் வச்சுருக்கு, அதுதான் ஃபார் ஈச். சரியா? ஸோ அது வந்துட்டு ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுது. அதுக்குள்ளாடி 3 பேராமீட்டர். சரியா? அந்த 3 இப்போ ஆக்சுவலி ஆனால் வந்துட்டு இந்த 3 பேராமீட்டர் எப்போவுமே இருக்கணும்னு இல்லை. உங்களுக்கு எலமெண்ட் மட்டும் போதுன்னா ஃபஸ்ட்டு பேராமீட்டர் மட்டும் வச்சா போதும். சரியா? இந்த 2 பேராமீட்டர் நமக்கு தேவையில்லை. புரியுதா? திஸ் இஸ் ஆல்சோ ரைட். உங்களுக்கு எந்த பேராமீட்டர்லாம் தேவையோ அந்த பேராமீட்டர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு நீங்கள் 4வது ஒரு பேராமீட்டர் அனுப்புனீங்கன்னா, சரி இப்போ சீன் ஒரு பேராமீட்டர் அனுப்பியிருக்கீங்க, கெஸ் பண்ணுங்கள் இதில் என்ன வரலாம். ஜாவாஸ்கிரிப்ட் இதை இப்படி தான் யோசிக்கும்.
அப்போ இந்த சியில் என்ன அவுட்புட் வரலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். இந்த சியில் என்ன அவுட்புட் வரும் சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். அன்டிஃபைன்ட் வருமா? பார்த்துருவோம். எதுக்கு இவ்வளோ சந்தேகம்? என்ன வந்திருக்கு? சூப்பர். ஸோ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டு. பட் நான் இப்போ ஒரு ட்விஸ்ட் உங்களுக்கு வைக்கிறேன். எனக்கு அன்டிஃபைன்டு வரக்கூடாது. அதுக்கு பதிலாக டே லூஸு ஒன்றுமே நீ அனுப்பலை, இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் எனக்கு எதுவுமே தரலை அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை தரணும் அவுட்புட்டாக. என்ன பண்ணலாம்? ஜாவா ஸ்கிரிப்ட் எனக்கு இதில் எதுவுமே பாஸ் பண்ணலடா லூஸு அப்படின்னு சொல்லணும். அது பேராமீட்டர் சிலேயே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஆட்டு கொடுத்தாச்சுன்னா அப்படிதான் எடுக்கும். ஆப்ஷனல் பேராமீட்டர்னு ஒன்று படிச்சு. எக்ஸாக்ட்லி பாஸ். தேங்க்யூ பாஸ். ஐ எம் வெரி ஹாப்பி பாஸ். சரி, இப்படி எதாவது கொடுத்தாச்சுன்னா இப்போ வந்துட்டு என்ன ஆகும்? வந்துடுச்சு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் 3 பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணாலும் நம்ம வந்துட்டு என்னது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் பேராமீட்டர் வச்சு இது இப்படி ஒரு இது வரைக்கும் எழுதின கோடில் இது மாதிரி எழுத வேண்டிய தேவையில்லை, இப்படி வராது. பட் உங்களோட புரிதல் கரெக்டாக இருக்கா என்ன ஏதுங்கிறது பார்க்குறதாக பண்ணேன். அந்த விஷயத்தில் ஐம் ரியலி ஹாப்பி. பட் ஜெகதீஷ் மட்டும் தான் சொன்னாங்க, பாக்கி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புரியலைன்னா ஜெகதீஷ்கிட்ட கூட கேளுங்க, அவருக்கும் ஒரு வாட்டி புரியும். ஸோ ஃபார் ஈச் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதில் ஜென்ரலாக வந்துட்டு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டெவலப்பர்ஸ்கிட்ட கூட கேட்டால், இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டெவலப்பர்ஸ் சொல்லுங்கள், ஃபார் ஈச்சில் எத்தனை பேராமீட்டர் இருக்குது? எக்ஸ்பீரியன்ஸ் பழைய ஆட்கள் சொல்லுங்கள். 1. ஓகே, நைஸ். ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு அதனால கரெக்டாக சொல்லுவாங்க. இல்லாமல் ஜென்ரலாக பாருங்கள், இன்டர்வியூவில் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபார் ஈச்சில் எத்தனை பேராமீட்டர்ஸ் உண்டுன்னு சொன்னால் அவங்க பாட்டு 3 பேராமீட்டர்னு சொல்லிடுவாங்க. ஏன்னு சொல்லுங்கள், ஏன் அந்த கன்ஃபியூஷன் சொல்லுங்கள். அதாவது உள்ளாடி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸையாக அவங்க சொல்கிறது. பட் ஜென்ரலாக ஃபார் ஈச் எத்தனை பேராமீட்டர்ஸ் தான் உண்டு? ஒரு பேராமீட்டர் தான். ஆனால் அந்த ஒரு பேராமீட்டர் ஆக்சுவலி என்னது ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா அது வந்துட்டு இது ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன், அதை அக்செப்ட் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷனை. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் 3 பேராமீட்டர் உண்டு. அந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனில் தான் 3 பேராமீட்டர் உண்டு. அண்ட் இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஒரு டெக்னிக்கல் வேர்டு வந்துட்டு, இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக இருக்கும். கால் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பேக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு திருப்பி கூப்பிட்டுக்கும். ஓகேவா? இந்த ஃபார் ஈச் முடிகிற வரைக்கும் இதை வந்துட்டு திருப்பி ஆக்சுவலி கால் பேக்கோட இது வந்து வேறு. பட் இதையும் வந்துட்டு என்ன சொல்லுவோம், அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டால் இது கரெக்டான கால் பேக்கானா கிடையாது. பட் இதை கால் பேக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்குது, இந்த 3 பேராமீட்டர் உங்களுக்கு ஆக்சுவலி இருக்குது. சரியா? இதில் இப்போ நான் இன்னொரு விதமாகவும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அந்த விதம் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை அப்படியே நான் கட் பண்ணுறேன். சரியா? அந்த ஃபங்க்ஷனை அப்படியே கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பழசை எடுத்துருவோம். இதுக்குள்ளாடி ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும், ரைட்டா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் தனியாக இங்கே எழுதுகிறேன். வேர் my loop equal to. சரியா? டைரெக்டாக இதை வந்துட்டு இங்கே பாஸ் பண்ணதுக்கு பதிலாக ஒரு வேரியபிளாக நான் இப்போ கொண்டு வச்சுருக்கிறேன். ஆஹா, இது வந்துடுச்சா இங்கேயும்? சரிடா, இது வந்து ஒரு சூப்பர் சம்பவமாகும். ஓகே, நான் சொல்கிறேன். இப்போ மை லூப் அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு வேரியபிள்குள்ளாடி இந்த ஃபங்க்ஷன். ஸோ இப்படியும் பண்ணலாம். இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனை இது பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. எப்படி ஃபங்க்ஷனை டைரெக்டாக போட்டு மை லூப் அப்படிங்கிறதையும் போடலாம். ஸோ இப்போ வந்துட்டு 2 இருக்கிறதுனால ஓவர்ரைட் ஆகலாமல் இருக்கலாம். மேபி இதை வந்துட்டு மை லூப் 1, இதில் ஏதோ ஒன்று ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஏதோ ஒரு ஃபார்மேட் பார்த்து ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனை டைரெக்டாக இங்கே பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த மை லூப் 1 வந்துட்டு இதுக்குள்ளாடி பாஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போமே என்ன தான் கிடைக்கும், அதே சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். ரைட்டா? புரியுதானே? ஸோ இப்போ வந்துட்டு இது அனானிமஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் நேம். இதுக்கு ஒரு நேம் இருக்குது, அந்த நேம் வச்சு அதுக்கு வந்துட்டு ஒரு பேரே இல்லாமல் டேரெக்டாக அதை அதில் கொடுக்கும்போது அதை வந்துட்டு என்ன சொல்லுவோம், அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். பட் ஸ்டில் இதை வந்துட்டு கால் பேக்குன்னு சொல்லுவாங்க. இதோட கால் பேக் ஃபங்க்ஷனை இப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம், மை லூப் 1. அப்போ மறுபடியும் இத்தனை வாட்டி இது வந்துட்டு கால் ஆகும். பட் ஜென்ரலாக பாருங்கள், இந்த மை லூப் 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம எழுதிட்டு நம்ம தான் என்ன பண்ணுவோம், மை லூப் 1 வந்துட்டு கால் பண்ணுவோம். அப்போ இதில் வந்துட்டு 3 பேராமீட்டர் நம்ம அனுப்பிவிடுவோம். கரெக்டாக? ஜென்ரலாக இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்தது.
பட் இங்கே அனுப்பக்கூடிய இந்த கால்பேக் ஃபங்க்ஷன், இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனை நம்ம அனுப்பக்கூடிய இந்த பேராமீட்டரை வந்துட்டு நம்ம கால் பண்ண மாட்டோம். அதை யார் கால் பண்ணுவா? ஜாவா ஸ்கிரிப்ட் தான் கால் பண்ணும். புரியுதாடே? இது புரியணும். அப்போ தான் இனி நமக்கு மேப்பு ஃபார் ஈச்லாம் என்ன தெளிவாக புரியும். தெளிவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ யா இனி என்ன பண்ணலாம்? ஸோ இனி வந்துட்டு நமக்கு டைம் இருக்க தான் செய்யுது. மேப்பு போயிடுவோமா? சரிடே, மேப்பு போயிடுவோம். சரியா? ரெண்டு குழம்பு வீடியோ இருக்குல்ல, மறுபடியும் பார்க்கலாம். எனக்கு யூடியூப் யூஸ் கூட நான் பணக்காரன் அவன். இல்லைடா, டைம் இன்னொரு 10-15 நிமிஷம் இருக்குது, நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நான் வந்து 3-4 நாள் கிளாஸ் எடுக்க முடியல. ஸோ கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தெளிவாக மறுபடியும் பாருங்கள். டவுட் இருந்தாலும் கேளுங்க. சரியா? ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஃபார் ஈச் வந்து தெளிவு. இப்போ ஃபார் ஈச் எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப்பை வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறதுக்கு, இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி மேப் இப்போ எடுக்காண்டா, மேப் இல்லைன்னா மேப்பை எப்படி பண்ணியிருப்போங்கிறத இப்போ பண்ணுவோம். நாளைக்கு மேப்பை படிப்போம். அப்போ என்ன தெளிவாக புரியும். சரியா? சூப்பர். அப்போ ரிலாக்ஸ். நம்ம வேறு ஒரு வழியில் போவோம். சரி, இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய ரெக்யர்மெண்ட் இப்போ பாக்கி இது எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். இது எல்லாத்தையும் தூக்கிடுவோம். ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, வெக்கப்பட வேண்டாம். சரியா? ஸோ இப்போ எனக்கு ஒரு ரெக்யர்மெண்ட்டு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன ஒரு அரே க்ரியேட் பண்ணணும். சரியா? ஸோ அந்த அரே எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்கணும்னா, அதாவது இது ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒன்று, ஸ்டூடெண்ட் ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அரே க்ரியேட் பண்ணணும். அந்த அரேயோட ரிசல்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஐயப்பன் 25 பாரா ஏடா சூப்பர். ஸோ எனக்கு இப்படி ஒரு அரே வேணும். ஓகே, ஜென்ரலாக இது எப்படி பண்ணலாம்? யாருக்காவது ஐடியா இருக்குன்னு சொல்லுங்கள். நாட் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ். புதுசாக உள்ளவங்க இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு இதை எப்படி பண்ணலாம்? அதாவது ஸ்டூடெண்ட் ஏஜஸ் இப்படி ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி எனக்கு இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதாவது இந்த அரேயில் இருந்துட்டு ஓகே, எனக்கு இதை க்ரியேட் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வேறு ஸ்டூடெண்ட் ஏஜஸ் விட்டுருங்க. ஸோ ஐ நீட் அன் அவுட்புட் லைக் திஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? ஜென்ரலாக ஃபார் லூப் வச்சு சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காவது ஐடியா இருக்கா? இல்லையாடே. சரி, பரவாயில்ல, தப்புலாம் இல்லை, பார்ப்போம். ஸோ முதல்ல நான் லூப் பண்ணுறேன். ஜென்ரல் ஃபார் கான்செப்டில் போவோம். சரியா? ஃபார் லூப்பில் ஆக்சுவலி வந்துட்டு இதை லூப் பண்ணிட்டேன். ஹலோ, யார் சொல்லுங்கள்? யார் பேசுகிறானே தெரியலப்பா, சொல்லுங்கள். இல்லை சார், ஃபார் லூப்பில் ஸ்டீவா? சொல்லுங்கள். இல்லை, ஃபார் லூப்பில் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். இண்டெக்ஸ்னால் அந்த என்ட்ரியை தானே எடுக்கும் மொத்தமாட்டு. ஃபார் லூப்பில் என்ன வச்சு பண்ணலாம்? இண்டெக்ஸ் வச்சா? ஆமாம், இண்டெக்ஸுக்குள்ள ஓகே நமக்கு அதிலே ஒரு டவுட் இருக்கலாம். சரி, நீங்கள் மியூட் போட்டுக்கோங்க. நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன். நம்ம இவ்வளோ நேரமாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஐஏ மட்டும் தான் எடுத்தோம், கரெக்டாக? ஸோ அதோட அவுட்புட் என்னவாக இருக்குது? இதாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு இப்படி கன்சோலில் வரக்கூடாது. ஐயப்பன், ஷிஜோ, நட்டு, டிடி, அபினேஷ், ஜெகதீஷ் இவ்வளோ மட்டும் தான் கன்சோல் வரணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்க பார்ப்போம். பட் நம்ம இதை ஆக்சுவலி படித்தோம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருக்க வேல்யூ எப்படி எடுக்கணும்னு நமக்கு தெரியும். சொல்லுங்க பார்ப்போம். டாட் போட்டு எடுக்கணும். எஸ், அப்போ டாட் நேம் போட்டாச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஐயப்பன் கிடைக்கும். அதே மாதிரி நீ ஏஜ் வேணும்னா ஒரு கம்மா போட்டுட்டு அதே மாதிரி என்ன பண்ணலாம்? ஏஜ் கொடுத்தா ஏஜ் கிடைக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சது தானே? இவ்வளோ ஓகே தானே? பட் இப்போ எனக்கு வந்துட்டு இதுக்கு இடையில ஒரு ஹைஃபன் வச்சு ஒரு ஸ்ட்ரிங்காக வேணும். ஸோ அதை எப்படி கன்சோலில் பண்ணலாம் அப்படின்னா, இது இப்போ நான் வந்து 2 அனமாக வச்சுருக்கிறேன்.
இது ஒன்று, இது ஒன்று. பட் கன்கேட்டினேஷன் நம்ம படித்தோமா? ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் 2 ஸ்ட்ரிங்கை சேர்க்கணுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா கன்கேட்டினேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ கன்கேட்டினேஷனுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ப்ளஸ். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக கிடைக்கும் பாருங்கள். பட் என்ன பிரச்சனை, எல்லாமே ஒட்டிட்டு நிற்கி. ஆக்சுவலி நமக்கு இதுக்கு இடையில ஸ்பேஸும் வேணும், ஒரு ஹைஃபனும் வேணும். சரியா? அந்த ஹைஃபனும் ஸ்பேஸும் கூட நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் தான். அதாவது என்ன பண்ணலான்னா, நான் வந்துடுச்சா, மறுபடியும் ஒரு ஸ்ட்ரிங்கு, அதில் வந்துட்டு ஹைஃபன், இங்கே ஒரு ஸ்பேஸு, இங்கே ஒரு ஸ்பேஸு. ஸோ இப்போ அவுட்புட் என்ன ஆகுது? ஸோ ஐயப்பன் ஹைஃபன் 25 ஹைஃபன் ஷிஜோ ஹைஃபன் 26. இது வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக வருது. ஸோ இது புரியுதா? ஸோ கன்கேட்டினேஷன் அதாவது 2 ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இணைக்கிறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுறது. சரியா? கேளுங்க டிடி. கேளுங்க. கை தூக்குனீங்களா? உங்க ஸ்கிரீன் நினைக்கிறேன். எனக்கு மட்டும் அப்படி தெரியுதா? ஓகே, இப்போ தெரியுது. இல்லை, ஆக்சுவலி நான் நெட்டை ரீசார்ஜ் பண்ணேன், ஆனாலும் ஸ்டில் மொபைல் நெட்டை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு செகண்டு ஸ்டாப் ஆகிட்டு கனெக்ட் ஆகும். சரியா? பார்த்தேன். சரி, அப்போ பிரச்சனை இல்லாமல் போகுதுன்னா. கரண்ட் போச்சு. ஓ, கரண்ட் வேறு போச்சா? இல்லை, கரண்ட் போச்சு. ஓகே, நைஸ். பட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குல்ல? எல்லாருக்கும் தெளிவாக தெரியுதானே? ஓகே. ஸோ இது புரிஞ்சுது கரெக்டாக? ஸோ நேமு, ஏஜ் இது ரெண்டுமே ஸ்ட்ரிங்கு தான். பட் அது வேரியபிளாக இங்கேருந்து எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிங்கு. ஸோ அதனால் அதை கோட்ஸில் போட்டுருக்கோம். அந்த ஸ்ட்ரிங் என்னென்னா ஒரு ஹைஃபன், அதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்பேஸு. ஸோ தட் நம்ம நினைக்கிற இந்த அவுட்புட்டு கிடைக்குது. சரி தானே? சொல்லுங்கள். ஓகே தானே? யா. ஸோ இப்போது எனக்கு ஆக்சுவலி என்னென்னா, இது மாதிரி சும்மா டிஸ்பிளே ஆகக்கூடாது. இது வந்துட்டு ஒரு அரேயாக வந்து அந்த அரேக்கு உள்ளாடியாக்கும் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுவும் நம்ம எல்லாமே படிச்சாச்சு. அதை நான் வந்து இந்த டைலாக் நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பேன். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனான்னு தெரியாது. நம்ம ப்ரோக்ராமிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு சமையல் அறையில் இருக்கிறோம். ஸோ சமையல் அறையில் கொஞ்சம் சுவைகள் இருக்குது. உப்பு, உவர்ப்புக்கு, எரிப்புக்கு என்னது, எரிப்புக்கு மிளகு, இனிப்புக்கு சுகரு. ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்துட்டு அதை அந்தந்த அளவில் அப்பப்போ சேர்த்துக்கிட்டாச்சுன்னா அது வந்துட்டு ஒரு சூப்பர் டிஷ்ஷாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் சில விஷயங்கள் இருக்குது. ஒரு ஃபார் லூப் இருக்குது, ஒரு ஒயில் லூப் இருக்குது, ஒரு இஃப் இருக்குது, ஒரு எல்ஸ் இருக்குது. ஸோ இந்த அரே இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒரு சமையல்காரங்கன்னு நினச்சிக்கோங்க. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் இது. இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம நினைக்கிற அவுட்புட்டை கொண்டு வர ட்ரை பண்ணணும். அண்ட் இப்போ வந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு எரிப்பு வேணும், ஓகே, எரிப்பு உங்கள் சமையலில் வேணும். ஆனால் எரிப்புக்கான இன்க்ரீடியன்ட் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை மிளகுன்னு ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த டிஷ்ஷை பண்ணவே முடியாது. ஆனால் இப்போ நான் கேட்ட சமையலுக்கான இன்க்ரீடியண்ட்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். சரியா? ஸோ இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு, அதுதான் நம்மளோட ப்ரோக்ராமிங் ஸ்கில். ஓகே, இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு நமக்கு தேவையான விஷயத்தை எப்படி பண்ணிக்கலாங்கிற அந்த ஒரு லாஜிக்கல் திங்கிங் நம்ம வந்துட்டு கொண்டு வரணும். அதுதான் ஆக்சுவலி ப்ரோக்ராமிங். இவ்வளோ நேரமாக நான் என்ன சொல்லி தந்துட்டுருக்கேன் தெரியுமா? எல்லாரையும் சமையல் கிளாஸுக்கு கூப்பிட்டு வச்சுட்டு, பாருங்கப்பா இது மிளகு, இது வந்துட்டு எரிக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இங்கே வச்சு சாப்பிட வச்சது இல்லாமல் வீட்டில் போய் சாப்பிட்டு பாருங்கள், எரிக்குதா அடுத்த நாள் அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஒர்க்கும் தந்துட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ நேரமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தந்துருக்குது. ஐ ஆம் நாட் டீச்சிங். நான் இது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ப்ரோக்ராமிங் டீச் பண்ணலை. நான் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தான் டீச் பண்ணிகிட்ருக்கேன்? இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் த என்னது உங்களோட டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இங்கே உள்ள இன்க்ரீடியன்ஸ் இந்த ஃபாரு, டேட்டா டைப்னா என்னென்னு இதை புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே நீங்கள் சமைக்க போகிற சமையலுக்கான பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். ஸோ இதை தான் எனக்கு சொல்லித்தர முடியும். உண்மையான சமையல் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். புரியுதா? ஓகே, உப்பு கொஞ்சம் போடுவோம், எரிப்பு கொஞ்சம் போடுவோம். இவருக்கு எரிப்பு பிடிக்கும், அப்போ எரிப்பு கூடுதலாக கேட்குறான் அந்த கிளைண்ட்டு. அப்போ கொஞ்சம் எரிப்பு கொஞ்சம் மிளகாப்பொடி தட்டுவோம். சரி, இவருக்கு வந்துட்டு எரிப்பு வேண்டாம், அப்போ இது பண்ணும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் உங்களோட மைண்ட் செட்டாக இருக்கணும். அண்ட் நான் இப்போ சொல்கிறேன், நான் இப்போ கேட்ட டாஸ்க்குக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு. சரியா? உங்களுக்கு பண்ண முடியும். எப்படி பண்ணலான்னு கொஞ்சம் யோசிங்க. ஐடியா யாருக்காவது இருக்கா? சரி, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வாட்டிங்கிறதுனால நம்ம இப்போ தான் நம்ம ஒரு புதிய ப்ரோக்ராமிங்காக வந்துட்டு யோசிக்கிறோம். என்ன பண்ணலான்னா, இந்த இதுக்காக நான் ஒரு எம்டி அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜஸ். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம மேலே ஒன்று படிச்சிருக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் டாட் புஷ். அது என்ன பண்ணோம்? ஒவ்வொரு வாட்டி பேசுறது கேட்கும். வாய்ஸ் பிரேக் ஆகுது, நீ சொன்ன கேட்க மாட்டேங்க. அப்படியா? கரண்ட் வந்துடுச்சுல்ல?
கரண்ட் வந்துருச்சு. ஓகே, அப்போ இதை ஆன் பண்ணுறேன் 1 செகண்ட். அப்போ நான் இவ்வளோ நேரம் சமையல் கதை பேசணுன்னா யாருக்கும் புரியலையோ? ஓகே, சரி, இப்போ கேட்குதா? கேக்குது. ஆமா சார் கேக்குது. ஸோ கடைசி ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ ஒர்க்கை கூட இதில் கூட பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் இப்போ சமையல் கதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தேன், அவுட் ஆஃப் த பாக்ஸ், லைக் நமக்கு புரிகிறதுக்காக. பட் வந்துட்டு இதை ஒரு ப்ரோக்ராமராக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம ரெக்யர்மெண்ட் புரிஞ்சதில்ல, ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஒரு அரே இருக்குது. இந்த அறையில் இருந்து நான் ஒரு புதுசாக ஒரு அறையை எதிர்பார்க்குறேன். அந்த அறை இப்படி இருக்கணும், சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அரே க்ரியேட் பண்ணுறேன், சரியா? ஸோ இனி ஒவ்வொரு லூப் வரும்போதும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜஸ்க்குள்ளாடி ஒவ்வொன்றா நம்ம புஷ் பண்ண வேண்டிய ஐட்டம் நம்ம கையில் ஆல்ரெடி இருக்குது. கரெக்டு தானே? ஸோ இதை வந்துட்டு இதுக்குள்ளாடி ஆட் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு அந்த அரே கிடச்சிரும். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம்? இப்போ console.logல போட்ட பதிலாக ஸ்டூடெண்ட் ஏஜஸ் டாட் என்ன போடலாம்? ஏஐ சொல்லிடுச்சு, சரியா? புஷ். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஒன்று படித்தோம். அரேயில் லாஸ்ட்டாக ஒரு எலமெண்ட்டை புஷ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த புஷ்ஷுங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு அதோட ஒரு தேவை வந்துடுச்சு. என்ன தேவை வந்துடுச்சு? ஏன்னா முதல்ல எம்டி அரேயாக இருக்குது, அதுக்கு கூட கடைசி எலமெண்ட்டாக ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்னது, நம்மளோட ஒவ்வொரு லூப்பில் வரக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம புஷ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறது நம்ம தான் புரிஞ்சு எடுத்துக்கணும், சரியா? இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலி உங்களுக்கு கரண்ட் போனப்போ. உங்கள்கிட்ட புஷ்ஷு, பாப்பு, லூப்பு இது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. இனி இதை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அந்த ரிக்யர்மெண்ட்டை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி ப்ரோக்ராம். அது நீங்கள் யோசிக்கணும். ஸோ இது அதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நமக்கு எம்டிஆரை டிக்ளேர் பண்ண தெரியும், நமக்கு புஷ்ஷுனா என்னன்னு தெரியும். அப்போ அதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான இந்த ரிக்யர்மெண்ட் நமக்கு அச்சீவ் பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கிறது தான் ஆக்சுவல் ப்ரோக்ராமிங். புரியுதா? ஸோ இப்போ console.log ஸ்டூடெண்ட் ஏஜஸ் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா இப்போ நம்ம நினச்ச அவுட்புட்டு ஆக்சுவலி வந்திருக்கணும். வந்துடுச்சா? ஸோ இதில் பெரிய கோடை இல்லை. இப்போ பாருங்கள், நான் கிச்சன் கதை சொல்லிகிட்டு இருந்தேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல, எத்தனை பேருக்கு கேட்க முடிஞ்சுன்னு தெரியல. ஸோ கிச்சனில் உப்பு இருக்குது, மிளகாய் பொடி இருக்குது, சீனி இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு எப்படி நமக்கு ருசிக்கு இல்லை நமக்கு தேவையான ஒரு டிஷ்ஷை நம்ம வந்துட்டு கரெக்ட் ப்ரொப்போஷன்ஸில் ஆட் பண்ணி நம்ம அதை பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி உங்கள்கிட்ட புஷ் இருக்குது, பாப் இருக்குது, ஃபார் லூப் இருக்குது, இஃப் இருக்குது, இதெல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு தேவையான ரிக்யர்மெண்ட்டை நீங்கள் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியுது, அதுதான் ப்ரோக்ராம். ஸோ இப்போ இந்த ரிக்யர்மெண்ட்டுக்கு நமக்கு என்ன மட்டும்தான் தேவை இருக்குது? வேரியபிள் டிக்ளரேஷன் தேவை இருந்துச்சு. அரே அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது தேவை இருந்துச்சு. ஃபார் லூப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், அது தேவை இருந்துச்சு. அதுக்கு மேலே புஷ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் 3 இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அரே, ஃபார் லூப்பு, புஷ்ஷு, மிளகாப்பொடி, உப்பு, எரிப்பு, இந்த 3ஐயும் வச்சு நம்ம இந்த அழகான டிஷ்ஷை நம்ம ரெடி பண்ணிட்டோம். தெளிவாக புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலி பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டுருக்கிறது இது மிளகு, இது உப்பு, இது கசக்கும், இது இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்துட்டுருக்கிறேன். பட் ரியல் ப்ரோக்ராமிங்கை வந்துட்டு நமக்கு சொல்லித்தர முடியாது. அது வந்துட்டு இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணலாங்கிறது சின்ன எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம பார்த்து ஒரு எக்ஸாம்பிள், இது நீங்கள் சொல்லாத தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்துட்டு அதுக்குள்ளாடி முதல் சமையலில் லைட்டாக ஒன்று கிண்ட வந்தீங்க, சரியா? இப்போ தான் லைட்டாக தீ கொடுத்துட்டு இது பண்ண தொடங்கியிருக்கீங்க. பட் வந்துட்டு எல்லா விதமான டிஷ்ஷும் உலகத்தில் வந்துட்டு 1000 இல்லை லட்சக்கணக்கில் டிஷ் இருக்குது. அவ்வளோ டிஷ்ஷையும் வந்துட்டு நம்ம கிளாஸ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அது எங்கே இருக்குன்னா, இது எல்லாமே ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் என்னெல்லாம் இருக்குங்கிறத முதல்ல தெளிவாக தெரியணும். ஒரு சமையல் அறையில் நீங்கள் போகும்போது என்னெல்லாம் சமையலுக்கான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அதை போட்டால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் தெளிவாக புரியணும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். அதுக்கு மேலே அதை வச்சு என்னெல்லாம் டிஷ்ஷு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ ஒரு ரிக்யர்மெண்ட் வரும்போது, ஓகே என்கிட்ட இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, இது இவ்வளோ சேர்த்தா இது இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு வரும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி படித்து புரிஞ்சு யோசித்து, ஸோ இதில் எந்த வேர்டெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல, அது உங்கள் கையில் தான் இருக்குது. புரியுதா? அதுக்கு முதல் விஷயம் என்ன பண்ணணுன்னா, முதல்ல இன்க்ரீடியன்ஸை புரியுறதுக்கான ஹோம்ஒர்க்கை கரெக்டாக பண்ணிவிட்டு அடுத்து ஒவ்வொரு டாஸ்க் இந்த மாதிரி யோசிச்சு நீங்களே ஒவ்வொன்றா பண்ணி பார்க்கணும். அண்ட் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துட்டோம், ஒவ்வொரு டாஸ்கில் இருந்துட்டோம், ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதை அடுத்த இதில் நீங்கள் கேதர் பண்ணி யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ தான் வி கேன் பிகம் அ ப்ரோக்ராம். புரியுதா? சூப்பர். ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருக்குதா? ஓகே.
ஸோ ஓகே, நம்ம என்னெல்லாம் படிச்சிட்டோன்னா ஃபார் லூப்பு கரெக்டாக தெரிஞ்சிச்சு, அரே டாட் ஃபார் ஈச் எப்படி ஒர்க் ஆகுது, ஜாவாஸ்கிரிப்ட் அதை எப்படி யோசிக்குது, அதில் அனானிமஸ் ஃபங்க்ஷனை என்ன, நம்ம ஒரு குழப்பம் இல்லாமல் படிச்சிருக்கிறோம். ஏன்னா ஜென்ரலாக எல்லாருமே வந்துட்டு 3 பேராமீட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஃபார் ஈச்சில் கிடையாது, ஒரே ஒரு பேராமீட்டர் தான், அது ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன். அதுக்கு உள்ளாடி அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு 3 பேராமீட்டர் இருக்கும், ஃபஸ்ட் எலமெண்ட்டு, செகண்ட் இண்டெக்ஸு, மூணாவது வந்துட்டு அந்த அரே. ஸோ அதை தெளிவாக படிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு டாஸ்க் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஒரு இதை வந்துட்டு டேட்டா அரையை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுறது. ஒரு அரே நம்ம கையில் கிடைக்குது, அதை நமக்கு தேவையானபடி நம்ம வந்துட்டு மாற்றிக்கிறோம். சரியா, இது வந்துட்டு ஒரு பேசிக். மோஸ்ட்டாக ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் ஆகும்போது இந்த விஷயங்கள் நம்ம நிறைய வாட்டி பண்ண வேண்டியது இருக்கும். சரியா, ஸோ வந்துட்டு இது அரே மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அறையை இப்படி இருக்காரே அப்படி மாற்றுறது, இல்லை அப்படி இருக்காரே இப்படி மாற்றுறது. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு இதை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரியா, ஸோ இதில் டவுட் இல்லைன்னா ஓகே, நாளைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மேப்பு, ஃபில்டர் இதெல்லாம் பார்க்கலாம். பட் இப்போ நான் பேசுனது வந்துட்டு மேப் புரிகிறதுக்கான முதல் படிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சரியா, பட் ஐயப்பன் சொன்ன மாதிரி மேப் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். திருப்பியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு இதை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா முடியாது. நான் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன். சரியா, அன்னைக்கு வந்துட்டு எல்லோரும் வந்து நாங்கள் இன்டர்வியூ மாதிரி நடத்துவேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணி தனித்தனியாக டாஸ்க் தந்து பண்ண வைப்பேன். ஸோ கெட் ரெடி ஃபார் தட். அன்னைக்கு வந்துட்டு இன்னொரு முகத்தை காட்ட வைக்கக்கூடாது பிள்ளைகளா. சரியா, ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம் நான் இதை ஆஃப் பண்ணுறேன், ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன்.